வணக்கம் நண்பர்களே. மைவித்ரி ஆர்ட்ஸில் வந்து பிளே ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷன் வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கு. இது வந்து முழுமையாக தூக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேட்டேன். என்ன கேட்டால் வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் முழுமையாக தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி முழுமையாக அதை தூக்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து யாருக்குமே வேலை செய்யாது. ஆனால் இன்னும் வந்து அந்த அப்ளிகேஷன் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்னும் வந்து கேப்சா போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அந்த இடப்பட்ட ஒரு நாள் வந்து சர்வர் ஏதாவது அப்டேட்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அன்இன்ஸ்டால் பண்ண உடனே அன்னைக்குன்னு பார்த்து அது பிளே ஸ்டோரில் இல்லை. அதனால் வந்து நிறைய பேர் பயந்துட்டாங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் இல்லை, டோட்டலாக வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. டோட்டலாகலாம் க்ளோஸ் பண்ணலை இன்னும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த கவுண்ட், அதாவது வந்து அதிகாரிகள் வந்து இத்தனை லட்சம் பேர் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் வச்சுருப்பாங்க. அது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால அதில் கரெக்டான கவுண்ட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த கேஸை வந்து கொண்டு போய் நாங்கள் கரெக்டாக இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி சப்மிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருந்துருக்கலாம். அதுக்காக கூட வந்து கூகுள் பிளேலேருந்து இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நிறையா பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எங்கேட்ட அப்ளிகேஷன் இல்லைன்னா அது வந்து பக்கத்தில் இருக்க யார்ட்டாவது வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலமாவோ செரிட் மூலமாவோ இல்லை குவிக் ஷேர் மூலமாவோ நீங்கள் வந்து அனுப்பிச்சு நீங்கள் வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து பிளே ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே வந்து இதை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், இனிமேல் இது வேலை செய்யாதா அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக யாருமே அறிவிக்கல. அப்படி அறிவிச்சா யார் அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த கம்பெனியோட எம்டி வந்து அறிவிக்கணும். அப்படி இல்லைனா இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து யார் இப்போ பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க வந்து அதை அறிவிக்கணும். அப்படி இல்லைனா இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதிகாரிகள், அவங்க தான் வந்து சொல்லணும். இதை பற்றி யாருமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சொல்லலை. ஆனால் நியூஸ் சேனல்லேருந்து மற்ற நிறையா யூடியூப் சேனல் வரைக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் வேலை செய்யாது, இனிமேல் வந்து உங்களுக்கு யாருக்கும் பணம் வராது, இவங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஏமாந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இறுதி முடிவு வந்து கோர்ட்டு தான் சொல்லணும். நம்மளாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா இது வந்து சரியாக வராது. உங்களுடைய மனசுக்கு தெரியும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது எதனால் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. எதனால் வந்து இவங்க பொறுமையாக இருக்காங்கன்னா, இந்த கேஸை வந்து முழுமையாக முடிச்சுட்டு நம்ம வந்து அவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் போகிறப்பே சொல்லிட்டு போயிருந்தாரு. அதே மாதிரி அவர் வந்து செய்வார். ஏன்னா இவர் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிருக்கலாம். இல்லைங்க, அந்த மாதிரி வந்து கேஸ் நடக்குது, கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் எதுவுமே செயல்படாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் யாருக்குமே எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பவும் போல அப்ளிகேஷன் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கான தொகை வந்து நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. குறைஞ்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னமும் ஒரு மாதம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விசாரணைகள் இருக்க வேண்டியது இருக்குது. அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. அவங்க ஃபுல் டீட்டெயில் கொண்டு போய் அங்கே கொடுக்கும் பட்சத்தை தான் வந்து இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து உறுதி சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி தான் போகும். நீங்களும் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டையை குழப்புற ஒரு கதை. இதை வந்து குட்டையை குழப்பி விட்டு மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் முடக்கப்பட்டதை வச்சு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி யாரையாவது வந்து கேஸ் கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து அதிகமாக வந்து யாரும் கேஸ் கொடுக்கல. இதில் வந்து ஒரு 2 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது 2 தான் வந்து மெயினான கேஸ். மற்றது புறமே வந்து வேறொரு வழக்கு, ஆல்சே வந்து கூட்டம் சேர்த்ததா இருந்த வழக்கு தான் அது. அப்ளிகேஷனை வந்து முழுமையாக முடக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. பிளே ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக இருங்க, எப்பவும் போல உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இவ்வளவு நாள் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். அவர் வெளியில் வந்துட்டாருன்னா உங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாரு. இதில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு பர்த்டேங்கிறத வந்து பெரிய விஷயமா கொண்டாடுவோம். ஆனால் அவருடைய கம்பெனியுடைய ஆண்டு விழா அப்போ கூட அவர் இல்லை. அவர் எவ்வளவு அதை நேசிச்சிருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை கூட நடத்த முடியாத அளவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்றது வந்து அவருக்குமே வந்து பெரிய வருத்தம் இருக்கும். அவரெல்லாம் வந்து அங்கே போய் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவராக வாண்டடாக போய் தான் சரண்டர் ஆயிருக்காரு. எதுக்காகனா இந்த கம்பெனியை கடைசி வரைக்கும் நம்ம நடத்தணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். சரி நண்பர்களே, இப்போதைக்கு வந்து இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேணாம். அப்ளிகேஷன் எப்போ உங்களை வேலை செஞ்சுட்டு இருக்கு, உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டெலிட் பண்ணியிருந்தா பக்கத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை அப்ளிகேஷன் வந்து வேற ஒரு பேரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சர்வர் எல்லாமே இருக்குது, அது டொமைனை மட்டும் மாற்றி ஆட்டோமேட்டிக்காக வந்து வேற ஒரு பேரில் கொண்டு வந்துருவாங்க. இது வந்து சரி தப்பு அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் மட்டும்தான் சொல்ல முடியும், நம்ம யாரும் சொல்ல முடியாது. இப்போ வரைக்குமே வந்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து வெளியில் இந்த கேஸ் சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை. இவங்களா தான் தனிச்சா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தேன், பிரம்மாண்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த ஸ்கீமில் தான் இந்த இதில் இருக்குது. இதில் வந்து முதலீட்டாளர்கள் சொல்லி அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முதலீடு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. எல்லாமே வந்து பணம் கொடுத்து பொருளை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அது யாருமே முதலீடு பண்ணலை. சரி, அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியாமல் தான் இந்த பிளே ஸ்டோரில் வந்து இந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நிறைய விஷயங்களை வந்து அவங்களா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், பொறுமையாக இருங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க. உங்கள் எம்டி வந்ததுக்கப்புறம் அவரே இதுக்கான முழு விளக்கம் சொல்லுவார். சரி நண்பர்களே, மீண்டும் இது சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.